எங்க வீட்ல எல்லாருக்குமே இந்த வத்த குழம்புனா ரொம்பவே பிடிக்குங்க. சுட சுட சோறு கூட இந்த குழம்ப ஊத்திட்டு தாராளமா அப்பளத்த போட்டு நொறுக்கி ஒரு புடி புடிச்சு பாருங்க. உண்மையாவே அடிக்ட் ஆயிடுவீங்க. இந்த வத்த குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? சட்டியில தாராளமா எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், மிளகு, காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே 20 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் வத்தலுமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 5 பெரிய தக்காளி பழத்த அரைச்சு ஊத்தி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு ஏத்த மாதிரி உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுருள வதக்கிக்கோங்க. கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு கரைச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. புளிப்பு பேலன்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்தி குழம்பு நல்லா கொதிக்கும்போது, தாளிப்பு சட்டியில 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 5லேருந்து 6 சுண்டக்காய் வத்தல் சேர்த்து வறுத்துட்டு நல்லா பொடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே பச்சை கருவேப்பிலைய கையாலே இந்த மாதிரி நசுக்கி போட்டுட்டு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே சுட சுட சோறு கூட சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபில சந்திக்கலாம். தேங்க் யூ.